SIR திட்டம் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தது. இதை வந்து உங்கள் தலைவர் மற்றபடி அந்த கூட்டணி கட்சி இந்தியா அலைன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க. எதனால சார்? அண்ணன் திருமா போன்ற தலைவர்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பிஜேபி RSS உடைய பாட்சா இங்கே பழிக்கவே இல்லை. அவங்க கணக்கெடுறாங்க தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 100 தொகுதி நம்ம ஜெயிச்சாகணும். அதுக்கு எடப்பாடியை கையில் வைக்கணும். எடப்பாடி 100 தொகுதியில் வந்து 2000-3000 ஓட்டு தான் தோத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணோம்? 2000 ஓட்டு தோத்த இடத்துல 4000 ஓட்டை சேர்க்கணும். 4000 பீகாரி ஓட்டை சேர்க்கணும். ஏன் வந்து அவங்க வந்து இந்த கள்ள ஓட்டு போடுறவங்க ஒரே மனிதர் வந்து 2 இடத்துல வந்து ஓட்டு போடுறவங்களாம் நீக்கணும்ன்ற எண்ணத்தோடலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த செல் நம்பர் மூலியமா நீங்க SMS பண்ணீங்கன்னா உங்க ஓட்டு நீக்கப்படும், இன்னொரு ஓட்டு சேர்க்கப்படும் அப்படின்னு போடுறாங்க. நீக்கிறதுக்காக ஒருத்தன் ஒரே செல் நம்பர்ல இருந்து 16 SMS அனுப்பிச்சுக்கிறான். 16 SMSல 16 ஓட்டு நீக்கப்படும். எலெக்ஷன் கமிஷன் அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது. அவரு ATM இருக்கிற சத்யாவே சொல்லியிருக்காரு, இவ்வளவு ஓட்டு நீக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு ஓட்டு சேருங்கன்னு சொல்றேன், இன்னும் சேர்க்கவே இல்லைன்றாங்களே. இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஆங்கில கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை நீக்கணும். ஒரு இந்துக்களை நம்பி இருக்கிற அல்லது இந்து மதத்துல நம்பிக்கை வச்சிருக்கிற அவர்கள் ஓட்டை மட்டுமே கைப்பற்றணும், அவங்களை மட்டும் சேர்க்கணும்ன்ற மோட்டிவ் தான் மோடி அரசு இப்படி கொண்டு வந்தது. SIR திட்டத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ளணும்னு தாவேகாவுடைய கொள்கை என்ன? பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி அது சொன்னவரே யாருன்னு அவர் ஜாதி கண்டுபிடிச்ச நாடு தமிழ்நாடு. களிம்புன்றா என்ன ஜாதின்னு தெரியும். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆதரவாளர்கள் குறிப்பிட்டு பிஜேபி காரங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனையோ வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு, அதெல்லாம் என்னைக்கு நடந்து எப்போ முடியுது? நீதிமன்றம் அவங்க கையில் இருக்குதுல்ல, அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, வீடு வீடா போய் ஃபயர் தமிழன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் VCKவின் மாவட்ட செயலாளர் சேட்பட்டி இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நடைமுறையில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, SIR திட்டம் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தது. இதை வந்து உங்கள் தலைவர் மற்றபடி அந்த கூட்டணி கட்சி இந்தியா அலைன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க. எதனால சார்? அந்த திட்டத்தினால என்ன வந்து பாதிப்பு ஏற்படும் நம்புறீங்க? இந்த திட்டத்தினால என்ன பாதிப்பு ஏற்படும் நீங்களே பெருசாக பார்த்துருப்பீங்க. இப்போ மோடி சமீபத்தில் பீகார் எலெக்ஷனு நெருங்கிடுச்சு. வர 6ஆம் தேதி அங்கே போலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பிரச்சனையை பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற MK ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக ஆட்சி அங்கே இருக்கிற பீகாரிகளை கொடுமை செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறாரு. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் சொந்த நாட்டுக்குள்ளவே, சொந்த மக்களுக்குள்ளவே இந்த மாதிரி கலவரத்தை உண்டு செய்வது, ஒருவருக்கு ஒரு பகையை மூட்டுகிற போல அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்குது. இது மிகப்பெரிய உள்நாட்டு கலவரத்தை உருவாவதற்கான அடிப்படை காரணமாக போயிடும். இப்படிங்கிற ஒரு பொறுப்பற்ற பிரதமர் ஒரு பொறுப்பில்லாத பேசுவது என்பது மிகப்பெரிய ஆபத்தானது, மிகப்பெரிய அபாயகரமான சூழலை இந்தியாவை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அது பேசியது முழுக்க தவறு. அவர் எந்த அடிப்படையில் இதை பேசுகிறாங்கன்னா, SRI பேஸ் பண்ணி தான் அவர் பேசுகிறார். இப்போ SIR அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவசர தீவிர சிகிச்சை திருத்தம். இதை வந்து ஏற்கனவே அவங்க 7-8 மாநிலங்களில் கொண்டு வந்து நடைமுறை. குறிப்பாக பீகாரில் வந்து 65 லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து, அந்த குற்றச்சாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி வந்து அதை கையில் எடுத்து அந்த பிரச்சனையை அங்கே போய் சந்தித்து அதில் எவ்வளோ பெரிய மோசடி நடந்துக்குது, திட்டமிட்டு இவர்களுடைய 65 லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து நீக்கிட்டாங்க, இவர்கள் வேணுமனே நீக்கி இருக்கிறாங்க, அதன் மூலியமாக தான் மோசடி நடந்துக்குதுன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சு அது உச்சநீதிமன்ற அளவில் போய் அது வந்து நிலுவையில் இருக்குது. இன்னொரு விஷயம்னா SRI சம்பந்தமாகவும் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. இது தொடர்பாக மீண்டும் அவனை ஒரு 12 மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு உள்பட, மேற்கு வங்கம், கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு உள்பட மறுபடியும் SIR வந்து கொண்டு வராங்க. இப்போ என்ன தமிழ்நாட்டில் என்னன்னா, அவங்க எந்த ஸ்டேட்லேயும் வந்து இப்போ சவுத்து இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து அவங்க கால் ஊன்ற முடியாதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இங்கே வலுவான ஓட்டு வங்கி இல்லை. அவங்களுடைய முகத்திரையே இங்கே கிழிக்கப்படும். காரணம், இங்கே இருக்கிற அண்ணன் திருமா போன்ற தலைவர்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பிஜேபி RSS உடைய பாட்சா இங்கே பழிக்கவே இல்லை. பழிக்கவும் முடியாது. அண்ணன் திருமா அதை விடவும் மாட்டார். மிக மூர்க்கமாக, நேர்மையாக, சமரசம் இல்லாமல் ஒரு பிரச்சனை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அண்ணன் திருமாவாக இருக்கிறார். அவரே இங்கே தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க திட்டமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ADMK இது ஒரு அக்ரிமெண்ட்டாகவே போட்டுன்னு போய் அவர்
மோடியை பார்த்து தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி போன்ற தலைவர்கள், எடப்பாடி அங்கே போய் சேர்ந்துக்கினா ஏற்கனவே அவங்க 2021 தேர்தல் எப்படி தோத்தாங்கன்னு கேட்டால் திமுக கிட்ட குறைஞ்சபட்சம் நிறைய வேட்பாளர் இப்போ 60 சீட்டு அவங்க தோத்துக்கிறாங்க, 60 சீட்டு ஜெயிச்சுக்கிறாங்க, இல்லை ஒரு 100 சீட்டு மேலே தோத்துக்கிறாங்கன்னு சொன்னால் 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 4000 ஓட்டு, 5000 ஓட்டு, 10,000 ஓட்டில் தான் அவங்க பல இடங்களில் தோத்துக்கிறாங்க. இதை சரி கட்டுவதற்காக அங்கே நீக்கப்பட்ட 65 லட்சம் ஓட்டை எடுத்து இங்கே பீகாரிகளை தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க எங்கெல்லாம் கணிசமாக தோக்கப்பட்டிருக்கிறதோ 5000 ஓட்டு எடுத்து தோக்குற இடத்துல 10,000 ஓட்டை சேர்க்குறது, ஒரு சட்டமன்ற தொகுதியில் சேர்க்குறது. இப்போ எழும்பூரில் ஒரு 1000 ஓட்டில் தோற்றுறாங்கன்னா அங்கே 5000 ஓட்டை சேர்க்குறது. அந்த மாதிரி பீகாரி ஓட்டுகளை தமிழ்நாட்டுக்குள்ளே சேர்ப்பதற்காகவே அங்கே 65 லட்சம் ஓட்டை நீக்கியிருக்கிறாங்க. நாங்கள் அங்கே நீக்கிட்டோம், அதனால் இங்கே சேர்க்குறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்தி பேசக்கூடிய தொழிலாளர்களை இறக்குவது, அவருடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம போன்ற மாநகராட்சி பள்ளிக்கூடங்களிலே சேர்ப்பது, அரசு கல்லூரிகளிலே சேர்த்து படிக்க வைக்கிறது, இப்படி அவங்க சான்றுகளை ஒன்று ஒன்றா பெறுறாங்க, அவங்க குடியுரிமை பெறுவதாக நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இந்த எஸ்ஐஆர் வந்து அறிவித்த உடனே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த அடுத்த நாளே சொன்னார், உடனே முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எஸ்ஐஆரை கண்டித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். நாங்கள் உடனே அதுக்கேற்ற மாதிரி கூட்டத்தை நவம்பர் 2 நேற்று கூட்டிட்டாங்க. ஏன் சார் நீங்கள் இதை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்க்குறீங்க? ஏன் வந்து அவங்க வந்து இந்த கள்ள ஓட்டு போடுறவங்க ஒரே மனிதர் வந்து 2 இடத்துல வந்து ஓட்டு போடுறவங்களாம் நீக்கணுன்ற எண்ணத்தோடலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு நம்புறீங்களா டோட்டலாக? இதில் கள்ள ஓட்டு போடுற இப்போ நான் வந்து ஷிஃப்டடு இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இது வருஷம் இந்த திருத்தம் வந்து வந்துனே இருக்கும். தேர்தல் ஆணையத்தின் மூலிமா வாக்காளர் திருத்தம் வந்துருக்கும், ஒவ்வொரு வருஷமும் வரும். அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னே வரும், உள்ளாட்சி முன்னுக்கு வரும், தேர்தலில் வரும். அதே மாதிரி எம்எல்ஏ தேர்தலுக்கு முன்னே வரும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னே வரும். இந்த மாதிரி வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யார் ஷிஃப்டடு, யார் யார் டெத்து, யார் யார் வந்து ஓட்டு உரிமை பெறாதுக்கிறாங்க, யார் நியூ ஓட்டர்ஸு, எங்கே விடுபட்ட ஓட்டர்ஸு, இதெல்லாம் வந்து நீக்கிறதும் சேர்க்கிறதும் நடக்கும். இது இயல்பாக நடந்துக்குது. நீங்கள் என்ன ஸ்பெஷலாக வந்து சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வருது. அப்போ தீவிர திருத்தம் கொண்டு வந்தனா ஒட்டுமொத்தமாக இப்போ இவங்க எப்படி இடியை கையில் வச்சுருக்காங்களோ, சிபிஐ கையில் வச்சுருக்காங்களோ, உச்சநீதிமன்றத்தை எப்படி கையில் வச்சுட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய கையில் எடுத்துக்கினே அவங்களுக்கு வேண்டியப்பட்ட இடங்களில் அவங்க கணக்கெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 100 தொகுதி நம்ம ஜெயிச்சாகணும், அதுக்கு எடப்பாடியை கையில் வைக்கணும். எடப்பாடி 100 தொகுதியில் வந்து 2000-3000 ஓட்டு தான் தோற்றுருக்காரு, பெரிய வித்தியாசம் கிடையாது தோற்ற இடங்களில். அப்போ என்ன பண்ணோம், 2000 ஓட்டு தோற்ற இடத்துல ஒரு 4000 ஓட்டை சேர்க்கணும். 4000 பீகாரி ஓட்டை சேர்க்குறாங்க, நீங்கள் சேர்க்க போகிறாங்க. சார் நீங்கள் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் அவங்க தலைமையில் எலெக்ஷன் கமிஷன் அவங்க அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்த திருத்தம் இல்லாமல் உங்கள் கலெக்டர் முன்னாடி தான் முன்னிலையில் தான் செய்வோம். நாங்கள் அது எப்படி எங்களால் வந்து அவங்க பொதுவாக சொல்கிறாங்க, எங்களால் எப்படி வந்து இந்த மாதிரி ஏமாற்றலாம் முடியுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஏமாற்ற முடியும்னு எப்படி கேட்குறாங்கன்னா, இது நடக்கும், இயல்பு. எங்கள் எதிர்க்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு நம்பரை கொடுப்பாங்க, இந்த நம்பர் மூலிமா உங்கள் ஓட்டர் ஐடியில் சேர்த்துங்க, டெத்தான ஓட்டரை நீக்கிங்கன்னுவான், உயிராகிற இளவங்கவே செத்துருன்னு சொல்லி நீக்கிடுவான். என்ன பண்ணுவீங்க அப்போ? இப்போ அப்படி தான் நீக்கப்பட்டது. இப்போ ராகுல் காந்தி கணக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் கணக்கு அவங்க ஒரு செல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த செல் நம்பர் மூலிமா நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஓட்டு நீக்கப்படும், இன்னொரு ஓட்டு சேர்க்கப்படும் அப்படின்னு போடுறான். நீக்கிறதுக்காக ஒருத்தன் ஒரே செல் நம்பர்லேருந்து 16 எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிக்கிறான். 16 எஸ்எம்எஸில் 16 ஓட்டு நீக்கப்பட்டுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இவர் டி நகருடைய சட்டமன்றத்துக்கு இன்னும் தோத்துக்கிறான்னு நினைக்கிறார். சத்யான்னு சொல்லி ஏடிஎம்கே சார்ந்த மாவட்ட சேர் இப்போ வழக்கு போட்டுக்கார் அவர் உயர்நீதிமன்றத்தில். இத்தனை ஓட்டுகளை 15000 ஓட்டுக்கிட்ட இங்கே இருந்துச்சு, அந்த ஓட்டெலாம் காணோம், நான் இத்தனை 1000 ஓட்டு இங்கே சேருன்னு சொன்னால் இன்னும் சேர்க்காமல் இருக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது. அவர் ஏடிஎம்ல இருக்கிற சத்யாவே சொல்லியிருக்காரு, இவ்வளோ ஓட்டு நீக்கப்பட்டுக்கிறது, இவ்வளோ ஓட்டு சேருங்கன்னு சொல்கிறேன், இன்னும் சேர்க்கவே இல்லைன்றாங்களே. சரி, நான் இப்போ சமீபத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. விடுதலை சிறுத்தை சார்பாக நான் தான் கலந்துக்கினேன். நான் கலந்து தான் அதில் போய் பேசினேன். மாவட்ட செயலர் எல்லா கட்சியிருந்தும் ஒரு மாவட்ட செயலர் வந்திருந்தாங்க. விசிகா சார்பாக நான் தான் போய் அதில் கலந்து பேசினேன். அப்போ அவங்க அங்கே சொன்ன விஷயம் வந்து சில விஷயங்களை கோட் பண்ணுறாங்க. சரிங்க, இப்போது வந்து எனக்கு ஓட்டர் ஐடியில் என் நேம் இருக்குது, நான் ஓட்டு போட வரணும், என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, ஆனால் ஓட் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது, நான் எதை பேஸ் பண்ணி போடணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் எங்களுடைய தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமா அவர்கள் சொன்னதை போல் அவர்கள்
குடியுரிமை சட்டத்தை பறிப்பதற்காக, குடியுரிமை சட்டத்தை கையாளுவதற்காக தான் இவங்க எஸ்ஐஆரை கொண்டு வந்துக்கிறாங்க. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஆங்கில கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை நீக்கணும். இவங்க இதெல்லாம் பழமையான ஓட்டு. இவங்க ரொம்ப காலமாக இங்கே ஓட்டு போட்டு வர அந்த ஓட்டை வந்து கையாண்டுட்டு வெறும் இந்துக்களை நம்பியிருக்கிற அல்லது இந்து மதத்தில் நம்பிக்கை வச்சிருக்கிற அவர்கள் ஓட்டை மட்டுமே கைப்பற்றணும், அவங்கள மட்டும் சேர்க்கணுன்ற மோட்டிவில் தான் மோடி அரசு இப்படி கொண்டு வந்திருக்குது. சரி சார், இப்போ இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலிமா ஒரு விஷயம் முடிவு பண்ணிடுறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனோம், இதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது. தேர்தல் நெருங்குவதுனா இப்போ அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் அதில் ரொம்ப தெளிவாக வச்சார். ஓராண்டுக்கு முன்னே இல்லை ஓராண்டுக்குள்ளவோ இது போன்ற திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது. இது இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது, அதுக்கான சரத்து இருக்குது. ஆக ஒன்று தேர்தல் முடிந்த பிறகு இந்த திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது தேர்தல் வருவதற்கு முன்னே ஓராண்டுக்கு முன்னே இந்த திருத்தத்தை கொண்டு வந்து திருத்திருக்கணும். இரண்டாம் கட்ட நிலையிலே வந்து தேர்தல் வருகிற அவசர நிலையில் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மோடி அரசு திட்டமிட்டு இங்கே தமிழ்நாட்டில் அவர்கள் முதலமைச்சர் சீட்டுக்கு ஆசைப்பட்டுக்கின்னு இங்கே வெற்றி பெறணும் என்ற நோக்கத்திற்காக இங்கே இருக்கிற கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு அல்லது அரசு அதிகாரிகள் மூலியமாக பீகாரிகளோ அல்லது வடநாட்டை சேர்ந்த வாக்காளர்களை இங்கே இருக்கிற வாக்குச்சாவடியில் சேர்ப்பதற்கான முயற்சி நடைபெறுது. இது எஸ்ஆர்ஐ 100% ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்கள் ஏற்கும் தயாராக இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒருத்தரை நீக்கவும் இல்லை ஏமாற்றவும் முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறீங்க? அவர் எடப்பாடியும் சார்ந்து இல்லை. அவர் எடப்பாடியோட டைப்பில் தான் இருக்காங்க. அவங்களாம் ஒன்றா சேர்றதுக்கான முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, கிட்ட ஒரு 12 கட்சி பாமக வரல, அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே வரல, பாமக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்களாம் யாரும் வரலையா. நாம் தமிழர் கட்சி வரல, இன்னும் 2-3 கட்சிலாம் வரல. இவங்களாம் நாம் தமிழர், பாமக அல்லது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி இவங்களாம் வந்து பிஜேபி அலைன்ஸில் இருக்கிறாங்க. அவங்க என்ன ஆணையிட்டாலும் வந்து இவங்க அடிமை மாதிரி தானே போய் நிற்கிறாங்க. எஸ் சார். இன்னொன்று வந்துன்னா விஜய் அவர்கள் வந்து பிஜேபி வந்து கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. ஆமாம், அவர் பிஜேபியுடைய இன்னொரு முகமாக அவர் செயல்படுறாரு. அது இதுலேயே தெரியுதுலையா அவர் எந்த அலைன்ஸ் போக போகிறாருன்னு சொல்லிட்டு. வாயளவில் கொள்கை அளவுன்னு எதிர்ப்பது கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு கொள்கையே இல்லையே. அவர்னா கொள்கைன்னா நீங்கள் சொல்லுங்கள். தாவேக்காவுடைய கொள்கைன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காரு. நான் கூட தான் எல்லாரும் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றாங்க. அது எல்லாம் சொல்கிறது தான் உண்மை. அது சொன்னூரே யாருன்னு அவர் ஜாதி கண்டுபிடிச்ச நாடு தமிழ்நாடு. களிம்புன்றான் என்ன ஜாதின்னு தேடிக்கிறான் இன்னும் எல்லாம். சார் நீங்கள் வந்து இப்போ உங்கள் தலைவர் திருமாவளவன் சொன்னது போல் இது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடக்கணும் இந்த எஸ்ஐஆர் திட்டம். எலெக்ஷனுக்கு 1 இயர் இல்லை ஆஃப்டர் எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆதரவாளர்கள் குறிப்பிட்டு பிஜேபி காரங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனையோ வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது, அதெல்லாம் என்னைக்கு நடந்து எப்போ முடியுறது அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் அவங்க கையில் இருக்குதுல்ல, அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீடு வீடாக போய் எஸ்ஆர்ஐ திருத்தத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவோம். நாங்களும் மக்கள்கிட்ட நேரடியாக போவோம். நாங்களும் வீடு வீடாக போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்கள் பகுதியில் இப்போ நான் சேத்துப்பட்டு இருக்கிறேன், நான் எழும்பூர் சட்டமன்றத்துக்கு இருக்கிறேன். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இது மாதிரி திருத்த சட்டை கொண்டு எதனா அதிகாரி வந்தாங்கன்னா நாங்கள் நேரடியாக பண்ணி போய்ப்பா வராதப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுவோம். மக்கள்கிட்ட சொல்லுவோம், இது வந்து பெரிய மோசடி, நம்முடைய பேர் நம்மகிட்டேருந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டு நம்ம பேரை நீக்கிட்டு வடநாட்டை சேர்ந்த வாக்காளர்களை சேர்க்கறதுக்கான முயற்சி நடக்குது. யாரும் இதில் வந்து ஒப்புதல் தராதிங்க, நம்ம பேர் லிஸ்டம் கூட ஏற்கனவே இருக்கிற பட்டியலே கொடுங்க போதும், நாங்கள் அதன்படியே ஓட்டு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண வேண்டியதான். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய் பீம்.